சட்டப்பேரவையில் தம்மை பேச விடாமல் மைக் தொடர்ந்து அணைக்கப்பட்டதோடு ஊர்ஜிதப்படுத்த இயலாத அறிவிப்புகளும் தவறான தகவல்களும் இடம்பெற்றிருந்ததால் அரசு தயாரித்து அளித்த அறிக்கையை வாசிக்க ஆளுநர் ரவி மறுத்துவிட்டதாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. சட்டப்பேரவையில் உரையாற்றாமலேயே ஆளுநர் ரவி வெளிநடப்பு செய்து புறப்பட்டு சென்றார். இதைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சட்டப்பேரவையில் ஆளுநரை பேச விடாமல் திரும்ப திரும்ப மைக் அணைக்கப்பட்டதாகவும் ஆளுநர் உரையில் ஊர்ஜிதப்படுத்த இயலாத ஏராளமான அறிவிப்புகளும் தவறான தகவல்களும் இடம்பெற்றிருந்ததோடு மக்கள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சினைகள் கண்டுகொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 லட்சம் கோடி ரூபாய் தொழில் முதலீடுகளை தமிழக அரசு ஈர்த்திருப்பதாக கூறப்பட்டிருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. பெரும்பாலான தொழில் முதலீட்டு உடன்படிக்கைகள் ஏற்றளவில்தான் உள்ளன. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் 4வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்போது 6வது இடத்தில் உள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் கடும் சிரமத்தில் உள்ளன. தமிழகத்தில் உள்ள தொழில் முனைவோர் வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயரும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் என ஆளுநர் மாளிகை குறிப்பிட்டுள்ளது. 55% அதிகமான போக்சோ சம்பவங்களும் 33% அதிகமான பெண் பாலியல் துன்புறுத்தல் நிகழ்வுகளும் நடந்துள்ள போதிலும் அவை ஆளுநர் உரையில் முற்றிலும் கண்டுகொள்ளப்படவில்லை. போதைப் பொருள் நடமாட்டமும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிகரித்துள்ளது. தலித்துகள் மற்றும் தலித் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து உள்ளது. தமிழகத்தில் நாள்தோறும் 65 பேர் என 20,000 பேர் தற்கொலை செய்து கொண்டு உள்ளனர். இதனால் இந்தியாவின் தற்கொலை தலைநகரமாக தமிழகம் மாறியுள்ளது. ஆனால் இவற்றையெல்லாம் அரசு கண்டுகொள்ளவில்லை என ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கல்வியின் தரமும் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. 50% அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன. பல கிராம பஞ்சாயத்துகளில் தேர்தல் நடத்தப்படாததால் மக்களின் அடிப்படை ஜனநாயகம் மறுக்கப்பட்டுள்ளது. ஏராளமான கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்படாமல் அரசால் நேரடியாக நிர்வாகம் செய்யப்படுவதால் பக்தர்களின் உணர்வுகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்று ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அடிப்படை அரசியல் சட்ட கடமை அலட்சியப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது.